ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று இரவுக்குள்ளாகவே எப்படியாவது உன்கிட்ட சில விஷயங்களை பேசிடணுன்ற எண்ணத்தோடும் நோக்கத்தோடும் தான் இந்த வராகியம்மா உன்னை பார்க்க வந்திருக்கேன். உன் வாழ்க்கை சம்பந்தமான சில விஷயங்களை பற்றி இப்போ நான் உனக்கு தெளிவுபடுத்த போகிறேன். நீயும் அதை புரிஞ்சுக்கிட்டு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு இனிமேலாவது வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியோட வாழணும் என் செல்லமே. பல விஷயங்களை நினச்சி நீ கண்ணீர் விடுறதும் கவலைப்படுறதும் எனக்கு தெரியும். கவலைப்படாத. இந்த வராகி அம்மா என் கரங்களாலேயே உன் கண்ணீரை தொடச்சி உன்னை ஆசீர்வதிச்சு நீ நினச்சதையெல்லாம் நல்லபடியாக உனக்கு நடத்தி கொடுத்துட்றேன். நீ இழந்ததை தாண்டி உனக்கான மகிழ்ச்சியையும் வெற்றியையும் பெற தயாராக உனக்கு நல்ல வாய்ப்புகளை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். கூடிய சீக்கிரம் இந்த உலகம் உன் வசப்படும். நீ நினைச்ச காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நீ நினைச்சது போலவே நடக்கும்படி இந்த வராகி அம்மா செய்வதற்காகவே உன்னை தேடி வந்திருக்கேன் என் செல்லமே. அதனால தான் என் அன்பையும் பாசத்தையும் என் அருளையும் பெற்றுக்கொள்ள தயாராக நான் சொல்கிறத கவனமாக கேளுன்னு சொல்கிறேன். கோபத்தாலேயோ உணர்ச்சி வசப்பட்டோ சண்டை போட்டோ வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியாது. அமைதியாக பொறுமையாக மனத்தளர்ச்சி கொள்ளாமல் நீ தைரியமாக இருக்கும்போது இந்த உலகத்தை எதிர்த்து உன்னால் வெற்றி வாகை சூட முடியும். இந்த உலகம் முழுவதும் உனக்கு எதிரிகளாக இருந்தாலும் உலகம் முழுக்க இருள் சூழ்ந்தாலும் நீ உன் மனசில் தைரியத்தோட நம்பிக்கையோடு இருந்தாலே உன் வாழ்க்கையை உன்னால் ஜெயிச்சு நல்லபடியாக வாழ்ந்துட முடியும். உன் மன அமைதி தான் இந்த வராகி அம்மா குடியிருக்கும் இடம். கஷ்டங்கள் எல்லாம் கடந்து போயிடும். என் வராகி அம்மா என்னை காப்பாற்றிடுவாங்கன்ற அந்த நம்பிக்கையை நீ உனக்குள்ளே வச்சுக்கோ. உனக்கு எல்லாமுமாக இந்த வராகியம்மா இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற? நீ ஏன் நாளை பின்ன என்னை மறந்துட்டு போனாலும் இந்த வராகியம்மா ஒருபோதும் உன்னை மறக்க மாட்டேன். வாழ்க்கையில் நான் உனக்கு கஷ்டங்களை கொடுக்குறேன், சோதனைகளை கொடுக்குறேன் நீ நினச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் இது ஒன்றும் உன்னை தண்டிப்பதற்காக நான் செய்யலை. எதையும் தாங்கும் சக்தி உனக்குள்ளே இருக்குது. உன்னால் அனைத்தையும் சமாளிக்க முடியுன்றத உனக்கு உணர்த்துவதற்காகவே நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீ கீழே விழுந்த இடத்திலிருந்து உன்னை உயர்த்தி உன்னை ஒரு பலமுள்ள ஆளாக நான் உருவாக்கி தரப்போகிறேன். நம்பிக்கையோடு இருக்கும் உனக்கு எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும் என் செல்லமே. உன் வாழ்வில் இருள் நீடிக்காத அளவுக்கு உனக்கான வெளிச்சத்தை தர இந்த வராகியம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். தோல்வியை தாண்டி நீ வெற்றியை பெறப்போகிறாய் என் செல்லமே. உன் சோதனைகளையெல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து என் அருளால் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை நான் உருவாக்கி தரப்போகிறேன். என் அருளால் இனி அனைத்தும் உனக்கு சிறப்பாக நடக்கும். வாழ்க்கை எப்போதுமே நீ கேட்டதையெல்லாம் கொடுக்காது. ஆனால் உனக்கு எது தேவையோ அதை கண்டிப்பாக உனக்கு கற்றுக் கொடுக்கும். அதனால் இழப்புகள் வந்தாலும் எதிர்ப்புகள் வந்தாலும் அது ஏதோ விதத்தில் உனக்கு தேவைப்படுதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதை ஏற்றுக்கொள்வது தான் சரியாக இருக்கும். நீ முயற்சி செய்வதை நிறுத்தாத வரைக்கும் வாழ்க்கை உனக்கு முடிஞ்சு போயிடாது. நம்பிக்கையோட முயற்சி செய். எல்லா விஷயங்களையும் இந்த வராகியம்மா நான் நல்லபடியாக உனக்கு நடத்தி கொடுப்பேன்னு செல்லமே. உண்மையிலேயே அமைதிங்கிறது வெளி உலகத்திலேயோ அல்லது வெளியே கடைகள்லையோ கிடைக்கக்கூடிய விஷயம் அல்ல. உன் மனசுலேருந்து தான் அந்த அமைதி பிறக்கணும். நீ தான் உன் மனசை அமைதியாக வச்சுக்கணும். எந்த அளவுக்கு நீ அமைதியாக பொறுமையாக இருக்கியோ அந்த அளவுக்கு உன்னை சுற்றி நல்ல விஷயங்கள் நடக்கும்படியும் உன் வாழ்க்கை வெற்றியாக மாறும்படியும் நான் செய்வேன். உனக்கு துணையாக இந்த வராகியம்மா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். நீ விழுந்த இடம் உனக்கான முடிவல்ல. நீ அழுத இரவுகள் உனக்கான தோல்வி அல்ல. என்னை நம்பி இறுக்கமாக பிடிச்சு வணங்கிக்கிட்டு இருக்க உனக்கு உண்மையான ஒரு புது வாழ்க்கையை நான் புது தொடக்கத்தை கொடுக்க போகிறேன். இனி எல்லாமே என் அருளால் உனக்கு நல்லபடியாக நடக்கும். நீ அழுததும் வருத்தப்பட்டதும் வீணாக போகாது. அனைத்தையுமே நான் சிறப்பாக உனக்கு நடத்தி கொடுக்குறேன். இந்த உலகமே உன்னை கைவிட்டாலும் மனிதர்களை உன்னை வேணாம்னு விலகி போனாலும் நான் உனக்கு துணையாக இருந்து நீ நினச்சதையெல்லாம் நடத்தி கொடுத்துருவேன். என்னை சரணடைந்த உனக்கு இனி எல்லாமே நீ சந்தோஷப்படும்படியாக நல்ல விதமாக நடக்கும் என் செல்லமே. என் ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை நடத்தி தரப்போகிறேன். உன்னை நீயே வெறுக்கும் அளவுக்கு இந்த உலகம் உன்னை உடைத்திருந்தாலும் அந்த உடைந்த துண்டுகளை சேகரித்து ஒரு அழகான வாழ்க்கையை மறுபடியும்
என்னால் உனக்கு அமைச்சு கொடுக்க முடியும். நீ நம்பிக்கையோடு இருந்தாலே எல்லா தோல்விகளையும் தாண்டி, துயரங்களையும் கஷ்டங்களையும் தாண்டி நீ வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆளாக உயர்ந்து ஜெயிச்சிட முடியும். நீ தோற்று போனதாக நினைக்கும் ஒவ்வொரு தருணத்திலும் இந்த வராகியம்மா உன்னை உருவாக்கிக்கிட்டு தான் இருக்கேன். உன் வாழ்க்கையில் வளர்ச்சியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இந்த வராகியம்மா என்னுடைய பொறுப்பு. நீ அமைதியாக இருந்தாலும் அனைத்தையும் சரியாக செய்ய பழகு. எல்லாமே இருந்தும் கூட எதுவுமே இல்லாத மாதிரி உள்ளம் பெருமையாக இருக்கும்போது என்னுடைய ஆலயத்துக்கு வந்துட்டு போ. உனக்கு துணையாக நான் இருந்து உன் மனசு நிறையும்படியாக உனக்கு மன நிறைவை தரக்கூடிய நல்ல விஷயங்களை செஞ்சு கொடுப்பேன். உனக்கு எதிரிகள் அதிகமாக இருந்தாலும், பிரச்சனைகள் பெருசாக இருந்தாலும் அதை பற்றி யோசிக்க வேண்டாமேன்னு செல்லமே. ஏன்னா உன் பக்கத்தில் நான் அமைதியாக மௌனமாக இருக்கிறேன் அல்லவா? உன் வாழ்க்கையை எப்படி சரி செய்யணும், எப்படி சந்தோஷத்தை கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். அதற்கான தேவை வந்துள்ளதால் தானே இப்போது இந்த இரவு நேரத்தில் உன்னை பார்க்க வந்திருக்கேன். இந்த உலகம் முழுக்க உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் முழுக்க முழுக்க உன்னை காயப்படுத்திக்கிட்டே இருந்தாலும் உன்னை கைவிடாமல் அழகாக நேசிக்கவும் அன்பு காட்டவும் இந்த வராகியம்மா நான் இருப்பேன். கடைசி நம்பிக்கையும் உடைஞ்சு போன அந்த நிமிஷத்தில், வாழ்க்கை மாறாது நீ நினச்ச அந்த நிமிஷத்தில் உனக்கு துணையாக நான் வந்து நிற்பேனேன்னு செல்லமே. எதுக்கும் நினச்சி கவலைப்படாத, எதையும் யோசித்து வருத்தப்படாத. உனக்கு எல்லாமுமாக இந்த வராகியம்மா இருந்து உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி தரேன். உன் மனவேதனையை அகற்றி உனக்கு மகிழ்ச்சியை தர நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. உன்னை யாருமே புரிஞ்சுக்காத போது, நீயே உன்னை வெறுக்கும் சூழ்நிலை வந்த போதும் கூட இந்த வராகியம்மா உன்னை நேசிச்சுக்கிட்டு தான் இருந்தேன்னு உனக்கு தெரியுமா? இந்த உலகம் உன்னை போராடு போராடு, சும்மா நிற்காம ஓடிக்கிட்டே இரு, வாழ்க்கையில் எதையாவது செஞ்சுக்கிட்டே இருன்னு உன்னை தள்ளி விடும். ஆனால் அந்த சமயத்தில் நீ உடம்பும் மனசும் சோர்ந்து போய் என்னால் முடியலை, என் பிரச்சனைகளை சமாளிக்க முடியலைன்னு சோர்ந்து போய் நின்றுடாத. நீ அமைதியாக என்னை நினச்சின்னா நான் ஓடி வந்து உன்னை தாங்கி பிடிச்சு கீழே விழுந்துடாமல் தூக்கி நிறுத்துவேன். இன்னும் நீ வாழ்க்கையில் வெற்றிகரமாக ஓடி ஜெயிப்பதற்கும் நானே உனக்கு துணையாக இருந்து பலத்தையும் சக்தியையும் தைரியத்தையும் தெம்பையும் கூட கொடுப்பேன் என் செல்லமே. யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத உன் வலியையும் வேதனையும் இரவு பொழுதில் யோசிச்சு கவலைப்பட்டு நீ கண் கலங்கும் போதெல்லாம் உன் கண்ணீர் கீழே தரையில் விழுந்துடாம அதை துடைக்கும் தாயாக இந்த வராகியம்மா நான் தானே இருக்கேன். அதனால தான் இன்று இரவோடு இரவாக உன் கண்ணீருக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு ஓடி வந்தேன். நீ மற்றவங்களை யோசிக்கிற, மற்றவங்களுக்காக வாழ்ந்து விட்டு போ, ஆனால் உனக்காகவும் கொஞ்சம் வாழ கற்றுக்கோ. அப்படி இல்லைன்னா உனக்கான உலகை உன்னால் பார்க்கவே முடியாது. இந்த உலகத்தில் நீ மிக அற்புதமான அழகான பிள்ளையாக வாழ்க்கையை ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேன். எல்லா விஷயங்களிலும் அவசரப்படுவதும் உணர்ச்சி வசப்படுவதும் பதட்டப்படுவதும் வேண்டாம். ஒவ்வொரு விஷயங்களையும் பொறுமையாக கவனமாக செய்ய பழகு. யாராவது உன்னை அவமானப்படுத்தும் போது நீ அவதாரம் எடுத்து வைராக்கியத்தோட அவங்க முன்னால் வாழ்ந்து ஜெயிச்சு நின்னுடு என் செல்லமே. கீழே விழுகும் போதெல்லாம் விஸ்வரூபம் எடுத்து வாழ தயாராகு. உன் மனசை புண்படுத்தும் போது சிரிச்சுக்கிட்டே கடந்து போக கற்றுக்கோ. நீ பேசுகிற வார்த்தையும் பேசுகிற விதமும் பேசுகின்ற தோரணையும் சரியாக இல்லைனா எந்த உண்மையை நீ சொன்னாலும் இந்த உலகம் அதை ஏற்றுக்காது. அதனால் முதல்ல நீ சரியாக பேச கற்றுக்கோ. யார்கிட்ட எந்த அளவுக்கு எப்படி பேசணுன்ற விஷயங்களை கற்றுக்கோ. எல்லா நேரமும் எல்லாரும் உன்னை சரியாக புரிஞ்சுக்குவாங்க, உன்னை பற்றி உண்மையை தெரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த உலகம் தேவைக்காக தேடி வரக்கூடிய கூட்டம். மழை பெஞ்சா கொடையை தேடுறவங்க மழைக்காலம் இல்லாத போது அந்த கொடையை சுருட்டி எங்கேயாவது மூளையில் போட்டு வச்சுருப்பாங்க. அதே போல தான் தேவைன்னா உன்னை தேடி ஓடி வருவாங்க. அவங்க காரியம் முடிஞ்சிச்சுன்னா நீ எங்கே இருக்கன்னு கூட கேட்கவும் மாட்டாங்க, எப்படி இருக்கன்னு வந்து பார்க்கவும் மாட்டாங்க என் செல்லமே. நீ தான் கொஞ்சம் கவனமாக அதே நேரத்தில் வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாகவும் வாழணும். வாழ்க்கையில் நீ சந்திக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு மனிதர்களும் ஏதாவது ஒரு பாடத்தை உனக்கு கற்பித்து கொண்டே தான் இருப்பார்கள். எப்படி வாழணுங்கிறதுக்கு சில பேர் நல்லவங்களாக உதாரணமாக இருப்பாங்க, எப்படி வாழவே கூடாதுன்றதுக்கும் உதாரணமாக சில கெட்டவர்கள் உன் கண்ணு முன்னால் இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. இவங்களை போல சுயநலவாதிகளா, இவங்களை போல பேராசைக்காரர்களாக நம்ம வாழவே கூடாதுன்ற நினைப்பை
உனக்கு உண்டு பண்ணக்கூடிய அந்த கெட்ட மனிதர்களிடமிருந்து இப்படிப்பட்ட குணம் நமக்கு வரக்கூடாதுன்ற அந்த புரிதலை வச்சுக்கோ. நல்லவர்களிடமிருந்து அவர்கள் வச்சிருக்கிற நல்ல குணங்களை எல்லாம் பின்பற்ற ஆரம்பி. உன் தோல்வி வெற்றி எல்லாமே எனக்கு தானே கொடுக்கப்படுகிறது. உன் தோல்வியையும் நான் தான் ஒரு தாயா எடுத்துக்கிறேன், உன் வெற்றியையும் நான் தான் எடுத்துக்கிறேன். எதுவாக இருந்தாலும் நீ ஏன் பாதுகாப்பில் தான் இருக்க. இந்த உலகம் உன்னை கைவிட்டாலும் இந்த உலகம் உன்னை மதிக்காவிட்டாலும் நீ எதுக்கும் பயப்படவோ கவலைப்படவோ தேவையில்லை. உன்னை நீ நம்பலைனாலும் இந்த வராகியம்மா என்னை நம்பு. நான் ஒருபோதும் உன்னை கைவிட்டுட்டு விலகி போக மாட்டேன் என் செல்லமே. ஏன்னா உன்னை மீறி சில சமயங்களில் விதி உனக்கு எதிராக வேலை செய்யலாம். நீ எல்லாத்தையும் சரியாக செஞ்சும் கூட விதியும் சதியும் உன்னை வீழ்த்த நினைச்சாலும் இந்த வராகியம்மா உன்னை கைவிட மாட்டேன். நீ செஞ்ச தான தர்மத்துக்கு ஏற்ற நல்ல பலனை கொடுத்து புண்ணியங்களை அள்ளி கொடுத்து உன்னை காப்பாற்றுவேன். உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. வாழ்க்கை பயணத்தை நீ வெற்றிகரமாக மகிழ்ச்சியாக வாழ தயாராகு. எப்படி வேணும்னாலும் உனக்கு பிடிச்சதை நீ செஞ்சுட்டு வாழ்ந்துட்டு போ. ஆனால் ஒருபோதும் நீ செய்யக்கூடிய செயல்கள் யாரையும் அழுக வைக்கவும் கூடாது, யார் வாழ்க்கைக்கும் அழிவை தருவதாகவும் இருக்கக்கூடாது. உன்னால் ஒருத்தர் அழுகவோ அழியவோ கூடாதுன்றதுல நீ உறுதியாக இருக்கணும். அந்த கொள்கையை உனக்குள்ளே வச்சுக்கோ. நீ பேசுகிற பேச்சும் செய்கிற செயல்களும் யார் மனசையும் கஷ்டப்படுத்தவோ நோகடிக்கவோ கூடாதுன்றதுல நீ உறுதியாக இருந்துவிடு என் செல்லமே. சில நேரங்களில் உன்னால் என்னை வாய் விட்டு கூப்பிட முடியாட்டியும் கண்ணீரை வரவழைச்சினா போதும். நீ கண்ணீர் விட்டு கலங்கும் போது அந்த கண்ணீரின் மொழியை புரிஞ்சுக்கிட்டு இந்த வராகியம்மா நான் வந்து உனக்கு துணையா நிற்பேன். உன் வேதனையும் வருத்தத்தையும் போக்கி உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுப்பேன். வாழ்க்கையினாலே கொஞ்சம் விட்டு கொடுப்பது, அனுசரித்து போகிறது, மன்னிக்கிறதுன்னு எல்லாமே கலந்து தான் இருக்கும். நீயும் எந்த இடத்துல யார்கிட்ட விட்டு கொடுத்து போகிறோம், அனுசரித்து போகிறோம், யாரை மன்னிக்கணுன்றதுல தெளிவாக இரு. இப்போ உள்ள இந்த கலியுக காலத்தில் விட்டு கொடுத்து அனுசரித்து போகணுன்னு நான் சொன்னால் நான் ஏன் விட்டு கொடுக்கணும், முதல்ல அவங்க விட்டு கொடுக்கட்டும்னு அதுலேயும் போட்டி போடுறீங்க. விட்டு கொடுப்பது யார், முதல்ல மன்னிக்கிறது யாருன்னு அதுலேயும் போட்டி போடாமல் ஆளாக நீ விட்டு கொடுத்து போ. ஒரு முறை இருமுறை விட்டு கொடுத்து பாரு. அப்போவும் அவங்க திருந்தலாம் மாறலாங்கிற போது அவங்கள முழுவதுமாக விட்டுட்டு விலகி போயிடு என் செல்லமே. எப்போவுமே உனக்கு யாராவது ஒரு சிறு உதவி செய்தாலும் அவர்களுக்கு நன்றி சொல்லக்கூடிய நல்ல பிள்ளையாக இரு. சின்ன வயசில் உள்ளவங்க கூட உன்கிட்ட வந்து பேசுகிறாங்க, உன்கிட்ட பழகுறாங்கன்னா அவங்க வயசுக்கு சின்னவங்களாக இருக்காங்கன்னு யோசிக்காம நீ மரியாதை கொடுக்க பழகு. யார் உன் மீது அன்பு செலுத்தினாலும் அந்த அன்புக்கு கடமைப்பட்ட பிள்ளையாக அவர்களுக்கு நல்லதை நினைக்கக்கூடிய பிள்ளையாரு. யாராவது மன வருத்தத்தோடையோ அல்லது வேதனையோடையோ கஷ்டத்திலேயோ ஒரு சிறு துக்கத்திலேயோ துயரத்திலேயோ இருக்காங்கன்னா ஆளாக ஓடி போய் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய பிள்ளையாக நீ இரு. இந்த வராகியம்மா நானும் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையை அழகாக்கி நீ எதிர்பார்க்குறத விட எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக உனக்கு முடிச்சு கொடுத்துட்றேன்.